ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்டிஸில் இருக்கிற ஒன் ஆஃப் தி கேட்சிங் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ ரெட்டிஸ் வந்து ஒரு கேட்சுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி டிவி. ஓகேங்களா? ஸோ பட் கேட்சிங் தாண்டி நிறைய விஷயங்கள் செய்யும். பட் கேட்சுக்கான ஒரு மெயின் பர்பஸ்னால தான் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இதில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபாஸ்ட் ஏபியில் எழுதியிருக்கோம். அது வந்து ஒரு மோங்கோடிபின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா எடுத்து கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோட மெயின் வேலையே. அந்த அப்ளிகேஷன் கேட்சிங் இல்லாமல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, கேட்சிங்கை வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம அது பெஞ்ச் மார்க்கிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த அப்ளிகேஷனை என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம செட்டப் பண்ணி நம்ம நார்மலாக ரன் பண்ணி பார்க்கலாம். பெஞ்ச் மார்க்கிங் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து லோகஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையுமே நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐல எழுதியிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் வேலை என்னதுன்னா, நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம், ஒரு டூடுங்கிற ஒரு ஐட்டத்தை கிரியேட் பண்ணலாம், இல்லாட்டினா இருக்கிற டூடுவை கெட் பண்ணிக்கலாம் ஒரு இந்த டூடு ஐடியை கொடுத்து. ஓகே, ஸோ இதை நம்ம விஷுவலாக பார்க்குறதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா டாக்கர் யூஸ் பண்ணி ஒரு மோங்கோடிபி இன்ஸ்டன்ஸ் ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம இப்போ அந்த இப்போ நம்ம டாக்கர் வச்சு ஒரு மோங்கோடிபி இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ அது பார்க்கறதுக்காண்டி நம்ம லைவாக பார்க்கறதுக்காண்டி என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு மோங்கோடிபி இன்ஸ்டன்ஸை டாக்கரில் ரன் பண்ணிவிட்டு அதில் நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா டம்ப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். 2 lakhs டேட்டா, 2 lakhs ப்ளஸ் டேட்டா. ஓகே, ஸோ அதை டம்ப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம டேட்டா விஷுவலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறமா ஏபிஐயை ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ டாக்கர் கண்டெய்னர் ஒன்று ரன் ஆகுது. நான் ஜஸ்ட் இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி என்கிட்ட பேக்கப் ஃபைல் இருக்குது ஒன்று, இந்த டம்ப் டேட்டாவோட இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ரெஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ ரெஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் நம்ம காம்பஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ காம்பஸ்ங்கிறது மோங்கோடிபி டேட்டாவை பார்க்குறதுக்காண்டி ஒரு டூல். ஸோ அதில் பார்த்தோன்னாக்கா டெஸ்ட்னு சொல்லிட்டு தான் என்னுடைய டிபி நேம். அதில் கலெக்ஷன் வந்து 2000 வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் டேட்டா. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா ஒரு ஐடி, அப்புறமா நேம், அப்புறமா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட டீட்டெயில், ஐ மீன் அந்த ஒரு மார்க் டேட்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,21,517 டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து ஃபெச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுவும் செட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய அந்த ஆப்பை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ நார்மல் ஆப் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது இந்த போர்ட்டில் ரன் ஆகுது. ஸோ இது நான் எப்படி ஆக்சஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலான்னா நம்ம வந்து ஒரு ப்ரூனோ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் போஸ்ட்மேன் இல்லாட்டி சம்மதி HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த போர்ட்டில் தான் இது ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ 8000 ஒரு போர்ட்டில். ஸோ அதில் அந்த ஏபிஐ நான் ஹிட் பண்ணனாக்கா எனக்கு இந்த ரிசல்ட் வருது. ஸோ இதே பதிலாக நான் வேறு ஐடி கொடுக்குறேன், 3ன்னு கொடுத்து ஹிட் பண்ணுறேன். ஸோ வேறு என்ன டீட்டெயில்ஸ் வருது, இப்போ 100ன்னு கொடுக்குறேன். ஸோ வேறு டீட்டெயில்ஸ் வருது. ஸோ இந்த ஐடியெலாம் எங்கேருந்து ஏரியா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஐடி. ஸோ 3, 4, 5லாம் இருக்குங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் ஐடிஸ். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு ஐடி நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வரும். ஓகே, ஸோ இதுதான் வரக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஏபிஐயை பெஞ்ச் மார்க்கிங் பண்ணணும். அதாவது பெஞ்ச் மார்க்கிங்னா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு இந்த ஏபிஐ எவ்வளோ ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்.
ஓகேங்களா. ஸோ நான் அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் டூல்கே ஒரு விஷயங்கள் இருக்குது. ஓகே. ஸோ அந்த ஒரு வகையான டூல் தான் லோகஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நான் இப்போ அதை தான் ரன் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதுதான். ஸோ அந்த லோகஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ஏபிஐ நான் ஹிட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய டார்கெட் ஏபிஐ இதுதான். ஓகே. ஸோ வித் ரேண்டம் ஐடிஸ் நான் கொடுத்து அந்த ஏபிஐ நான் ஹிட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ எத்தனை வாட்டி ஹிட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நிமிஷத்துக்கு 100 யூசர்ஸ் 100 டைம்ஸ் ஹிட் பண்ணுற மாதிரி. ஸோ சைமல்டேனியஸாக நிறைய ரெக்வஸ்ட் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ என்னால் எவ்வளோ ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதை வந்து பெஞ்ச் மார்க்கிங் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஓகே, ஃபைன். இப்போ இது வந்து இங்கே போய் இது வந்து ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ லோகஸ்ட் இது. ஸோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் 100. ரேம்ப் அப் ஒவ்வொரு செகண்டுக்கு எவ்வளோ ரேம்ப் அப் பண்ணணும் பார்த்தா ஒரு ஃபஸ்ட் செகண்ட்லேயே நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், எல்லாமே ரேம்ப் அப் பண்ணுன்ட்டு. ஓகே. ஸோ இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்மளோட நோக்கம் என்னதுன்னா, ரெட்டிஸோட கேட்ச் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்குறதுக்காண்டி தான். ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இங்கே இந்த ஏபிஐ ஹிட்டும் போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு செகண்டுக்கு எனக்கு 290 ரெக்வஸ்ட் போகுது, 302 ரெக்வஸ்ட், அந்த மாதிரி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு நடக்கும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தான் இங்கே உங்கள் ரெக்வஸ்ட் போயிட்டே இருக்கு. ஸோ இத்தனை டூ ரெக்வஸ்ட் போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபாஸ்ட் ஏபிஐயும் திருப்பி என்னோட MongoDBலேருந்து ஃபெச் பண்ணி தான் எனக்கு டீட்டெயில் கொடுக்குது. ஓகே. ஸோ இப்படி ஓடிட்டே இருக்கு. இது ஓடட்டும். ஸோ ஒரு நிமிஷம் கழிச்சு இது என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ இது வந்து ஓடி நின்றுச்சு. ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய ரிசல்ட் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னாக்கா 290 ரெக்வஸ்ட் பெர் செகண்ட். ஓகே. ஸோ இவ்வளோ போயிருக்கு. ஸோ டோட்டலாக என்னால் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 18,000 ரெக்வஸ்ட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. 19,000 கூட வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 19,000 ரெக்வஸ்ட் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுது. வெல் அண்ட் குட், ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இப்போது கரண்ட்டாக இருக்கிற ஆப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் நம்ம அதை ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே. ஸோ நான் எப்போலாம் இந்த ஐடி வருதோ நான் டேரெக்டாக அந்த கலெக்ஷனில் போய் நான் தேடுறேன். ஓகே. ஆர்எல்ஸ் அந்த டிபியில் போய் அந்த ஐடி இருக்கான்னு தேடுறேன். ஸோ ஒரு செலக்ட் கொரி மாதிரி எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாச்சும் டிபி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு செலக்ட் கொரி மாதிரி எழுதி நீங்கள் அந்த ஐடி இருக்கான்னு பார்க்குறீங்க. அந்த ஐடி இருந்துச்சு அப்படின்னா நான் டேட்டா கொடுக்குறேன், இல்லாட்டா டேட்டா கொடுக்கல. ஸோ இதுதான் பண்ணுறேன். ஸோ நான் ஒவ்வொரு வாட்டி ரெக்வஸ்ட் அனுப்பும்போதும் ஸ்ட்ரெயிட்டாக என்னுடைய கால் டிபிக்கு போகுது. ஓகே. இதுதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதை ஏதாச்சும் மாற்றி அமைக்க முடியுமா, வேற ஏதாச்சும் பண்ணி என்னால் இந்த ஏபிஐயை ஃபாஸ்ட் பண்ண முடியுமா, அதுதான் நம்மளுடைய கேள்வி. ஓகேங்களா. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். ஸோ என்னுடைய ஃப்ளோ இதுதான். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து டேரெக்டாக MongoDB கேட்கறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ரெட்டிஸ் கிட்ட கேட்கட்டும். ஓகே. இந்த பர்டிகுலர் ஐடி உனக்கிட்ட ஆல்ரெடி டேட்டா இருக்குதா அப்படின்ட்டு. இருக்குது அப்படின்னுச்சுன்னா அது கொடுத்துரும் டேரெக்டாக. ஸோ அதுதான் ரெண்டாவது ஸ்டெப், ரிட்டன் டேட்டா இஃப் ப்ரெசன்ட். சப்போஸ் டேட்டா இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது ஸ்டெப்பாக உங்களுக்கு MongoDBலேருந்து டேட்டா போய் கேட்கும். ஓகே. அந்த செலக்ட் கொரி எழுதுனால அதை கேட்டுட்டு திருப்பி அதை ரிட்டர்ன் பண்ணிடும். அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ திருப்பி இந்த இதில் என்ன கான்செப்ட் எடுத்துருப்போம்னா, திருப்பி அந்த டேட்டாவை கொண்டு போய் ரெட்டிஸில் செட் பண்ணிப்போம். ஏன் திருப்பி செட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமா திருப்பி அந்த ஐடி வந்துச்சு, இதுக்கப்புறமா திருப்பி அந்த ஐடி ரெண்டாவது டைம் வருது, யாரோ திருப்பி அதே ஐடி கேட்குறாங்க அப்படின்னா நான் டேட்டா பேஸுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. நான் டேரெக்டாக ரெட்டிஸில் போய் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ரெட்டிஸுங்கிறது என்ன பேசிக்காக எங்கே ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரேமில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாஸ்டர் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸாக அது ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ரீஹைட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து ரெட்டிஸை செக் பண்ணோம். ரெட்டிஸில் சப்போஸ் கீ இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடும். சப்போஸ் கீ இல்லாட்டினா MongoDBக்கு போய் அந்த பர்டிகுலர் ஐடியை வாங்கும், அதாவது அந்த கீயை வாங்கும், அதை ரிசல்ட்டை கொண்டு போய் ரெட்டிஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது டைம் அதே ஐடி யாராச்சும் கேட்டாங்கன்னா திருப்பி நான் வந்து ரெட்டிஸ்லேருந்து எடுத்து கொடுத்துக்கலாம். நான் MongoDBக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான். ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ரெட்டிஸ் இன்ஸ்டன்ஸ் இப்போ ரன் பண்ணிக்கலாம். அந்த ரெட்டிஸ் இன்ஸ்டன்ஸில் என்ன பண்ணுறோன்னா,
ஒவ்வொரு வாட்டியும் டேட்டா வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ச்லேருந்து டேட்டா இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஹெச் கெட் ஆல் ஆர்னா இந்த ரெடிஸ் அந்த இன்ஸ்டன்ஸை நம்ம ஆர்லுங்கிற வேரியபிள்ஸ் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ டாட் கெட் ஆல் டு டூ ஐடின்னு கொடுத்துட்டு சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா ஓகே அந்த டேட்டாவை கொடுத்துருவேன். இல்லை வரல அப்படின்னா நான் திருப்பி நான் செட் பண்ணிக்கிறேன் அந்த டேட்டாவை. ஓகேங்களா? ஸோ ஹெச் கெட் ஆல் ஹெச்எம் செட் அது எல்லாமே ரெடிஸில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். இப்போதைக்கு அது தெரியணுங்க அவசியம் இல்லை. என்ன நடக்குது அந்த கான்செப்டுவலாக என்ன நடக்குதுங்க மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெடியூஸ் பண்ணக்கூடிய வேலைகள். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ரெடியூஸை ரன் பண்ணிக்கிறேன் பேரலாக. ரெடியூஸ் இன்ஸ்டன்ஸ் எதில் ரன் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதே டாக்கரில் தான் ரன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கான கமாண்டும் ஆல்ரெடி நான் ரீமேல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படி காப்பி பேஸ்ட். ஸோ இங்கே நான் என்ன இமேஜ் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் மாடுங்கிற ஒரு இமேஜ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகட்டும். வெல் அண்ட் குட், ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு விஷயமும் பண்ண போகிறேன். என்னதுன்னா இப்போது இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அந்த கண்டெய்னருக்குள்ளே நான் போய் பார்க்கணும். ஸோ நான் அதையும் நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் என்ன நடக்குது. சப்போஸ் அந்த கீழாம் உள்ளே போய் செட் ஆகுதா இல்லையான்ட்டு எனக்கு அது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டெய்னர் ஐடியை கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டெய்னர் ஐடி என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கண்டெய்னர் ஐடி. ஸோ டாக்கர் exec red CLI. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ அந்த ரெடியூஸில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஃபாஸ்ட் ஏபிஐ வித் ரெடியூஸை ரன் பண்ண போகிறேன். ஸோ அதை ரன் பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே அதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் கொடுக்க போகுது. ஸோ இங்கே திருப்பி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி ப்ரூனோவில் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே போகிறேன், கீஸ் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ 21 மில்லி செகண்ட்ஸ் எடுத்துருக்கு. ரெண்டாவது வாட்டி திருப்பி நான் அதே கொடுக்குறேன். எனக்கு 4 மில்லி செகண்ட்ஸ் தான் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் திருப்பி நான் 101 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 8 மில்லி செகண்ட்ஸ் எடுக்குது. திருப்பி நான் கொடுத்தேனாக்கா 5 மில்லி செகண்ட்ஸ் தான் எடுக்குது. ஸோ இதுதான் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு அந்த ரெடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறதுனால. ஸோ இப்போ நான் போய் அந்த ரெண்டு இது எக்ஸிட் ஆயிடுச்சுல, சரி அப்போ அந்த ரெண்டு கீ இங்கே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். 100 அப்புறமா 101. ஸோ இது நிஜமாலே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி ஹேஷில் சேவ் ஆகிருக்கும். நான் இப்போ ஹேஷில் தான் சேவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ ஐடி 101, நேம் லூகாஸ் சாங், டிஸ்கிரிப்ஷன் சம் ரேண்டமாக ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் இங்கே செட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லோக்கஸ்ட்டை பெஞ்ச் மார்க்கிங்கை ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த பெஞ்ச் மார்க்கிங்கோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தோமா. ஓகே, இது வந்து 219 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஐ வில் ஜஸ்ட் டேக் எ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இது இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி ரெஃப்ரெஷ் அடிக்கிறேன். திருப்பி ஃபஸ்ட்டு ரன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் அடிக்கணும். திருப்பி இது போகட்டும். இப்போ புதுசாக ரன் ஆகட்டும். ஸோ நம்ம இதை இங்கே மானிட்டர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்வஸ்ட் உடைய நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குற டேட்டா திரும்பி வருதோ ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெக்வஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரெக்வஸ்ட் பெர் செகண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி டேட்டா இருக்குது. ஸோ அதனால் என்னால் ஈஸியாக சர்வ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு நிமிஷம் முடிஞ்ச பிறகு நம்ம திருப்பி பேசுவோம். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பார்த்தேன்னாக்கா எனக்கு டோட்டலாக 17,000 ரெக்வஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை இருக்குது. ஒரு செகண்டுக்கு எனக்கு 262 ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே அந்த அளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணல. ஓகே. ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன்னா திருப்பி இதே ரன் பண்ணுறேன். நியூன்னு கொடுத்துட்டு திருப்பி நான் அதையே ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி எனக்கு டேட்டா ரெடிஸில் இருக்குது. ஓகே. ஸோ அதை வச்சுக்கிட்டு திருப்பி இதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டராக நிறைய இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஓகே. ஸோ 18,000 இருந்தது, இப்போ உங்களுக்கு வந்து 21,000 மாறி இருக்கு. ஓகே. ஸோ மினிமமாக எவ்வளோ டைம் எடுத்திருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 50 மில்லி செகண்ட்ஸ் தான் ஒரு இதுக்கு எடுத்திருக்கு. இங்கே மினிமம் 62 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1076, இங்கே 1349. ஸோ இந்த ஒரு கேப் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அரௌண்ட் என்னால் ஒரு 3000 ரெக்வஸ்ட் திருப்பி என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு அந்த ரெட்டிஸ் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ். அண்ட் இந்த ப்ராசஸ் இப்போ ஃபஸ்ட்டு டேட்டா இருக்கான்னு பார்க்குறேன், இருந்துச்சுன்னா கொடுக்குறேன், இல்லாட்டினா மோங்கோடிபிள்னு எடுத்து தரேன் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸோட நேம் பேர் தான் கேட்ச் அசைட். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு மெத்தட்ஸாக டீட்டெயிலாக நெக்ஸ்ட் செஷன்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான பிளாக் ப்ளஸ் கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ யூ கேன் செக் இட் அவுட் அண்ட் யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ யா, தேங்க்ஸ் ஆல், பை.